நான் தேவுக்காக இன்னைக்கு முருங்கைக்காய் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க போகிறேன். அது சாம்பார் மாதிரி பண்ணி கொடுக்க போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா? அதுக்கு மீடியம் சைஸ் முருங்கைக்காய் வந்துட்டு ஒரு 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டு, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை தோல் ரிமூவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். அப்புறம் அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அரிசி பருப்பு வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இன்னைக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அது கூடவே வந்துட்டு ஒரு 2 கருவேப்பிலை, ஒரு பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் பம்கின் சேர்த்துருக்கேன். வேறு ஏதாவது காய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த தண்ணியில் போட்டு வச்ச முருங்கைக்காய். இப்போ தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு அதுலேயே நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, அப்புறம் முருங்கைக்காய், பம்கின் எல்லாத்தையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசி பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 20-25 மினிட்ஸ்க்கு நல்லாவே வெந்துடும். நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற முருங்கைக்காவை மட்டும் நான் தனியாக எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு பல்ப் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஈஸியாக எடுத்தோம்னா நமக்கு வந்துடும். ஸோ எல்லா முருங்கைக்காய் இருக்குதோ அதை தனியாக எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு இந்த சாப்பாட்டில் தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 9 மந்த்ஸ்க்கு மேலே வந்து மிக்ஸி ஜாரில் அரிக்காமல் இந்த மாதிரி மேஷ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். அதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நெய் மட்டும் விட்டுட்டு நிஜமாவே சூப்பராக டேஸ்டியான முருங்கைக்காய் சாம்பார் சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.